எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஜ் டாக்கீஸ். நம்ம ஏஜ் டாக்கீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ புரோக்கர் ஆப் யூஸ் பண்ணுறது மூலிமா அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்க வீடுங்களை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்க வீடை வந்து எப்படி பார்க்குறது, ஆப்ஷன் எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் வந்து ஏஜ் டாக்கீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த நோ புரோக்கர் ஆப் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தேவையான எந்த லொக்காலிட்டியில் வந்து நமக்கு இடம் வீடு வேணுமோ அந்த லொக்காலிட்டி வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வீடுகளை வந்து நம்ம அந்த லொக்கேஷனில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண வீடு வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட லெஃப்ட் சைட் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், 3 லைன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கீழே நிறைய ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மை சர்வீஸ், என்பி கேஷ் வேலட், ரெசிடென்ஷியல் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இதில் மை சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா. அதில் வந்து மை ஷார்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருந்த வீடு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் நான் போய் பார்க்குறேன் இப்போது. ஸோ இந்த வீடுங்கள்லாம் நான் வந்து ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்த வீடுங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரெண்டட் அவுட்னா ரெண்டட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்து வச்சுருந்த வீடுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெண்டட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ இதெல்லாம் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடுங்கள்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ கீழே நிறைய வீடுங்க வந்து ரெண்டட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டு போய் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஷார்ட் லிஸ்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷனில் வந்துட்டு நீங்கள் ஒரு லொக்கேஷன் வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு லொக்கேஷன் சும்மா போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா நிறைய வீடுங்க வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு விஷ் லிஸ்ட் எப்படி மேக் பண்ணுறது, ஷார்ட் லிஸ்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத காட்டுறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற இந்த வீடு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம். ஸோ இந்த வீடு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நோ புரோக்கர் ஆப் யூஸ் பண்ணி இந்த சைட் போய் பார்க்குறீங்க, இந்த வீட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எம்டி ஹார்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தட்டினீங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஷார்ட் லிஸ்ட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனால் இதே வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் லாகின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் போய்ட்டு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் வந்து லாகின்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டான உங்களால் இந்த வீடுங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு வீடு நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதே வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணால் மட்டும்தான் வீடு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ அதை பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்து டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபோன் நம்பரும் வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களோட வீடுங்க நீங்கள் செலக்ட் பண்ணுற வீடுங்க எல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டில் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அது யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. அது மாதிரி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண வீடுங்களை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.